டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுக்குற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான். ஸோ அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் உள்ள ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டரோட நேம் செட்டிங்ஸ் எல்லாமே நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி சினாரியோவில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் சைடு வந்து ஹை பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பொதுவாகவே குளோபல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், நம்ம மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு காமனான விஷயம் என்னென்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அக்யூரசியான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், 1 hour டைம் ஃப்ரேம் அதுவும் முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி சினாரியோவில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி பாருங்கள். நிஃப்டியில் இப்போ அந்த சார்ட் பாருங்கள், நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கோ இல்லை சப்போர்ட்டுக்கோ மார்க்கெட் வந்து வரணும், அந்த மாதிரி வரட்டும்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் பொசிஷன் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பாருங்கள், நிஃப்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 23,070 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த பாருங்கள் June 1 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த 23,070 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்குது. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து பாருங்கள், நல்லாவே மார்க்கெட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட்டை உடைக்கல. ஸோ இந்த 1 hour சப்போர்ட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் 1 hourோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேசி இருக்கும். நீங்கள் எந்த இண்டெக்ஸாக எடுத்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, 1 hour வச்சு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்தர் டார்கெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா 24,089 வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணால் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஸ்விங் ட்ரேடு பொதுவாக இப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு, இப்போ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-230 பாயிண்ட் நீங்கள் பிடிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 500-600 பாயிண்ட் பிடிக்கலாம். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் ஒரு 500-600 பாயிண்ட் நீங்கள் வந்து தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாக்டான எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும்னு தெரியணும். ஸோ அதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி அது என்ன வேல்யூஸு, என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் இருக்குது, என்ன சப்போர்ட் வேல்யூஸ் இருக்குது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கேன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீக்லி லெவல்ஸு, அதே மாதிரி ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகிறப்போ மந்த்லி லெவல்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவோம். வீக்லி லெவல்ஸு என்னென்னா வீக்லியில் ஒரு வீக் இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே இருக்குன்னா அந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நிஃப்டியோ இல்லை வேறு எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும் அப்சைடு மூவ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அதோட அக்யூரேட்டான டார்கெட் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ அக்யூரேட்டான டார்கெட் என்ன அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம், அப்சைடும் சரி டவுன் சைடும் சரி. ஸோ அதேமாதிரி மந்த்லி லெவல்ஸ் என்னென்னா ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த மந்த்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ இல்லை வேறு எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும் அந்த மந்தில் ஹையஸ்ட்டாக இப்போ மேலே மார்க்கெட் போச்சுன்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டான டார்கெட் மேலே போகும், அதே மாதிரி டவுன் சைடு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டான டார்கெட் டவுன் சைடில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத துல்லியமான டார்கெட் லெவல்ஸ் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம டெலாம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் நம்ம எல்லா லெவல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கேன் மெத்தடில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எப்படி என்ன அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அந்த கோர்ஸில் படிப்பீங்க, சரிங்களா. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் சென்செக்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட வீக்லி வேல்யூஸ் என்ன, மந்த்லி வேல்யூஸ் என்ன, இதை மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு நம்மக்கிட்ட ஸோ அந்த ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, சரிங்களா. ஸோ அது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து டார்கெட் லெவல்ஸ் என்ன இருக்குது அது அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நிஃப்டியில் இதுதான் சினாரியோ இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ அப்சைடு போச்சுன்னா பார்த்துக்கோங்க 24,089 டார்கெட் போகும். ஸோ இப்போ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பாருங்கள்.
பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டாக டவுன் வந்தது. 1 ஹவர் இதில் என்ன டைம் ஃப்ரேம் இந்த சப்போர்ட் இருக்கோ அதை சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள் ரிவர்சல் ஆனது கிளியராக 1 ஹவரில் மேலே இருக்க டார்கெட்டுக்கு தான் ரீச் ஆகிருக்கு. ஸோ அது ஃபர்தராக போச்சுன்னா 57,456 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஸ்டார்ட் ஆகி டவுன் வந்தது. டவுன் வந்தப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆனது அப்சைட் இருக்க டார்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்சைடில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,179. அதையும் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,179 இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பாருங்கள். சென்செக்ஸ் பாருங்கள் எக்ஸாக்டாக 1 ஹவரில் என்ன நமக்கு வேல்யூ இருக்கோ அதில் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ அப்சைடு போச்சுன்னா 76627 இந்த வேல்யூ போகும். ஓகேவா? இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் தான். இன்ட்ரா டேக்கு இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இன்ட்ரா டேக்கு உங்களுக்கு லெவல்ஸ் வேணும்னா நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட டீட்டெயில்ஸு, என்னோடய காண்டாக்ட் நம்பர், டெலகிராம் குரூப்போட லிங்க்கு எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பில் நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்போ இந்த இண்டிகேட்டர் இப்போ யூஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஓகே, இதை யூஸ் பண்ணி எல்லா டைமும் ட்ரேட் பண்ணுமானா அப்படி கிடையாது. ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு நடுவில் ரேஞ்ச் பாருங்கள். எப்போவுமே ரேஞ்ச் பெருசாக இருக்கிற இடத்துல ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ரேஞ்ச் பெருசாக இருக்கிற இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுக்கட்டும் இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுத்து டார்கெட்டுக்கு அதை ஆப்போசிட்டுக்கு ஃபுல் டார்கெட் நீங்கள் பிடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான லாபம் வரப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்சு பெருசாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பைஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்லாவே ப்ராஃபிட், அதாவது ஒரு லாட் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ரேஞ்சு பெருசாக இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு லாட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் வர்றதுக்கு அதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எந்த இண்டெக்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் இந்த கேப் இருக்கணும். இந்த கேப் இருந்தால் தான் ப்ரீமியம் ஜம்ப் நல்லாயிருக்கும். அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ் இருந்தாலும் கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஜம்ப் நல்லாயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு நடுவில் ரேஞ்ச் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் பக்காவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான சினாரியோ. ஓகேவா? ஸோ இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மிட் கேப் பாருங்கள், இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பாருங்கள். ஸோ 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே பாருங்கள் 2 சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி இப்போ 1 ஹவருங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். 1 ஹவர் வந்து ஒரு முக்கியமான டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கேன். அந்த 1 ஹவர்லேயே பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தால் சரி, புட் ஆப்ஷன் எடுத்தால் சரி, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜம்ப்பாகவும் ஃபால் ஆகும். அந்த மாதிரி சினாரியாக போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஓவர் ட்ரேடிங்காகவும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ லாஸஸ் வந்து பெருசாக இந்த மாதிரி சினாரியோவில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தா சரி, நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ எந்த இண்டெக்ஸில் பார்த்தா சரி, முக்கியமான 1 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு ரேஞ்ச் பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. அங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்காது, லாஸ் ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க, நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி மிட் கேப்புக்குள்ளே இருந்தது இருக்குல்ல, இந்த சினாரியோவை நீங்கள் எப்போ எந்த இண்டெக்ஸில் பார்த்தா சரி இந்த மாதிரி சினாரியோ வர்றப்ப ட்ரேட் பண்ணாதீங்க. அது எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ எப்போ ட்ரேட் பண்ணணும்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முக்கியமான டைம் ஃப்ரேமுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளே ரேஞ்ச் பெருசாக இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிறையவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு லாட்லேயே. சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரேட் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற சினாரியோ ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரேடிங் வந்து இண்டிகேட்டர்ஸ் போய்க்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTA ஃப்ளெக்ஸ் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு பிவட்லேருந்து 15, ஸ்ட்ரென்த் ஒன்று கொடுத்துக்கோங்க. இது க்ளோஸு, இது பார்த்தீங்கன்னா ஒன்லி வேலிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் வேணாம். இது 1 hour டைம் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் எதுவும் வேணாம். இன்வர்ஸ் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கலர்ஸ் உங்களுக்கு தேவையானது எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 2 பாக்ஸ் வேணாம். ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்துருப்பீங்க. எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது 2 சினாரியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு பெரிய ட்ரெண்டை பிடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸில் பேக் டெஸ்ட் பண்ணாமல் ரியல் ஃபண்ட் போட்டு அந்த மாதிரி ரியல் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போனாலும் ரிஸ்க்காக கூட அமையும். ஸோ அதனால் இந்த இண்டிகேட்டர் இப்போ நான் சொன்ன சினாரியோ வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் நல்லாவே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். 1 or 2 months கூட எடுத்துக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டு அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.